மழைக்கும் குளிருக்கும் ஏற்ற மாதிரி, தொண்டைக்கு இதமாக இருக்கிற மாதிரி, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரி, செரிமானத்தை சீராக்கிற மாதிரி நான் வெஜிடேரியன் சூப்ஸ், அதாவது அசைவ சூப் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்பர் 1, நெஞ்செலும்பு சூப்பு. இதில் கொலாஜன் அப்படிங்கிற புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இந்த கொலாஜன் நம்ம தோல், தலைமுடி, எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியம். நம்பர் 2, நண்டு சூப். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அணுக்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு ஜிங்க், செலினியம் இந்த 2 மினரல்ஸுமே அவசியம். இது ரெண்டுமே நண்டில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பில் இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு சேர்க்கறதுனால நேசல் கன்ஜெஷன், அதாவது மூக்கடைப்பையும் போக்கும். நம்பர் 3, நாட்டுக்கோழி ரசம். இது நம்ம ஒரு பாரம்பரிய உணவுங்க. இதில் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனும் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நம்பர் 4, ஆட்டுக்கால் சூப். இதில் கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல எலும்பையும் மூட்டையும் வலுவாக்குது. நம்பர் 5, ஈரல் சூப். ஆட்டு ஈரலில் அயன், விட்டமின் B12, விட்டமின் A ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகையை போக்கி எனர்ஜியை கொடுக்கும். நம்பர் 6, மிளகு கோழி சூப். கோழியில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது நம்ம தசை அணுக்களோட, அதாவது மசில் செல்ஸோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. மிளகு சேர்க்கறதுனால சளி மற்றும் காய்ச்சல் வராமல் தடுக்கும். நம்பர் 7, மீன் சூப். நம்ம தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் இது அதிகமாக எடுத்துக்கிறாங்க. நெத்திலி, மத்தி மீன் அல்லது சுறா மீனில் பண்ணுறாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மூளைக்கும் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் காய்ச்சல், சளி, இருமல் வராமல் தடுத்து தெம்பாக இருக்கிறதுக்கு இது மாதிரியான அசைவ சூப்புகளை எடுத்துக்கலாம்.